ஊத்தாப்பம் சுடுறப்போ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்ல சாஃப்ட் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். தோசை டவாவில் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெயை தேய்ச்சி மாவை ஊற்றி ஊத்தாப்பம் சைஸில் தேய்ச்சிட்டு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. திருப்பி போடாதீங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தோசை ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். ஊத்தாப்பம் சுடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நல்ல சாஃப்டாகவும் ட்ரை ஆகாமல் இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் லிட் போட்டு மூடி வச்சு சுடுறப்போ நல்லா ஈஸியாகவும் வெந்துடும், சாஃப்டாகவும் இருக்கும். இதே திருப்பி போட்டு செய்கிறப்போ அவ்வளோ சாஃப்ட்னஸ் கிடைக்கிறது இல்லை. இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சைட் டிஷ்ஷு வெந்தயத்தோக்கும் தக்காளி சட்னியும். இந்த 2 ரெசிபியுமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதோட வீடியோ நாளைக்கு ஷார்ட்ஸில் போடுறேன். கண்டிப்பாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வெந்தயத்தோக்கு சுவையும் நிறைஞ்சது, ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதும் கூட. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தக்காளி சட்னி யாருக்கு தான் பிடிக்காது இந்த காம்பினேஷன். ஸோ செஞ்சு பார்த்துட்டு சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.